ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வடா பாவ். ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்குன்னு சொல்லலாம். இது வந்து பாம்பேயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இப்போ அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த பட்டாட்டா பண்ணுறதுக்கு அவுட்டர் கோட்டிங் பேட்டர் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப்பு கிராம் ஃப்ளவர் எடுத்திருக்கேன், கடலை மாவு. இது கூடவே கொஞ்சமாக அஜ்வைன், ஓமம் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இப்படி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ அதோட அரோமா நல்லா இதில் இறங்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, அண்ட் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். இது டோட்டலி ஆப்ஷனல். நான் ஜஸ்ட் ஒரு கலருக்காக இப்போ சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ இதை தண்ணி சேர்த்து தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு போரிங் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இதை நம்ம தனியாக சைடில் வச்சுடுவோம். அடுத்து ஒரு க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துருக்கேன், வாஷ் பண்ணிவிட்டு. இது கூடவே ஒரு பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். ஸோ க்ரீன் சட்னி ரெடி பண்ணியாச்சு. நம்ம செகண்ட் எலிமெண்ட் இப்போ இதை சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அந்த பட்டாட்டாக்கான பொட்டேட்டோ ஃபில்லிங் இருக்கு இல்லையா, அதை ரெடி பண்ணிப்போம். ஒரு பேன் இல்லைனா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், கடுகும் சீரகமும் பொரிஞ்ச உடனே பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணது, இஞ்சி பூண்டு ஃபைனாக சாப் பண்ணது, பெருங்காயம், நல்லா லாவிஷாக சேர்த்துக்கோங்க. கார்லிக் வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை ஆகணும். இப்போ ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பேனில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை வந்து லோ பண்ணிவிடுங்க. அண்ட் கூடவே தேவையான அளவு உப்பு. அண்ட் நெக்ஸ்ட்டு நல்லா வேக வச்சு மேஷ் பண்ண பொட்டேட்டோஸ். நான் வந்து ஒரு 5 பொட்டேட்டோ வேக வச்சு கையிலேயே வந்து மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா இதை பால்ஸ் பண்ணிப்போம். ஸோ பேட்டரில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். நம்ம இன்னொரு சட்னி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இதில் கொஞ்சம் இந்த கடலை மாவில் இந்த பூந்தி மாதிரி போட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு அந்த சட்னிக்கு பூண்டை வறுத்துக்கலாம். இப்போ இந்த பொரிச்ச பூந்தி, அந்த கார்லிக், இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீனட்ஸ், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் அண்ட் கூடவே தேவையான அளவு உப்பு. இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு கோஸ் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து க்ரீன் சில்லி நான் ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இல்லைனா வெடிக்கும் சீட்ஸ் உள்ளே இருக்கிறதுனால. ஸோ கம்ப்ளீட் லென்த்துக்கு ஒரு ஸ்லிட் போட்டுக்கோங்க எல்லா மிளகாலையும். அடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பால்ஸாக ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, இதை கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ளே வைக்கும்போது நம்ம அழுத்தும் போது கிராக் விடாமல் இருக்கும். இது உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பேட்டரில் நல்லா டிப் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா எலமெண்ட்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இதை அசம்பிள் பண்ணிடலாம். அண்ட் இந்த சட்னி பாருங்கள், சூப்பர். இந்த மிளகால நான் லைட்டாக சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். வடா பாவ் மும்பை ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃபுட்டில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபுட் ஐட்டம். இது வந்து நல்ல ஒரு டீ டைம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்னே சொல்லலாம். அண்ட் பார்ட்டி டைம் ஸ்நாக்காக கூட நம்ம இதை செய்யலாம். நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.